ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ வந்து இந்த பொங்கல் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சிடணும். அது கூடவே அரிசி 1 கப் எடுக்கிறீங்கன்னா பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்தால் போதும். உங்களுக்கு பாசிப்பருப்பு நிறைய போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு என்ன மாதிரியே அப்படின்னா இங்கே ஒரு 3/4 கப் அப்படி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் எனஃபாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நான், கூட பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சோக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சோக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரெண்டுமே ஒன்றா போட்டு தான் வாஷ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக கூட வாஷ் பண்ணிக்கலாம். பட் நான் ரெண்டுமே ஒன்றா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். சைட் பை சைடு பருப்பு சாம்பார் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட் இது கொஞ்சம் நேரம் சோக் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல, அதனால் இது பாட்டுன்னு இது ஊறிட்டுருக்கட்டும். ஒரு சைடில், இன்னொரு சைடில் நம்ம பருப்பு சாம்பார் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பக்கம் வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நெய், எண்ணெய் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கணும். இது பேஸ்ட்டாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்படி தான் இடித்து எப்போவுமே சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் லைட்டாக சீரகம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு. சீரகம் வந்து போட்டாமல் இருக்கணும்ல, அந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப கம்மியாக பண்ணணும். அப்புறம் மிளகு, அது கூட க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணோம். அன்றைக்கி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. பட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன் அன்றைக்கி ஆக்சுவலி. ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணிடணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடணும். கொத்தமல்லி போட்டு இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டுடணும். போட்டுட்டு இதுக்கு தண்ணி வந்து 1 கப் அரிசினா 4 கப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வேணால் 3 கப்ஸ் 4 கப்ஸ் இருந்தால் தான் அது கொஞ்சம் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எனக்கு அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட விருப்பம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நெய்யில், வீட்டிலேயே செஞ்ச நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து போட்டிருக்கேன். அந்த நெய் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ. உங்களுக்கு வேணால் அந்த லாங் வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மள எப்படி வேணுமோ அந்த மாதிரி சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இது கூட நான் சட்னியும் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியுமே லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். சாம்பார், சட்னி, அப்புறம் வடை மட்டும்தான் மிஸ்ஸிங் அன்றைக்கி. பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இதுவே போதுமாக இருந்தது, அதனால அன்றைக்கி பண்ணல. அவ்வளோதான். சிம்பிள் ரெசிபி, பட் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இது நான் கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படியே இதே எக்ஸாக்டாக பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இப்போ பார்க்கும்போது கூட வாவ் அப்படி ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அவ்வளோதான். டாடா, பை, see you soon.